நாம் தினமும் சாப்பிட்ற மசாலா நம்ம ஹெல்த்தை பில்டு பண்ணுதா இல்லை டேமேஜ் பண்ணுதா? மார்க்கெட்டில் கிடைக்கிற மசாலாவில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸு, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, இன்னும் குறிப்பாக சால்ட்டு நிறையவே இருக்கும். மசாலா அப்படிங்கிறது ஆரோக்கியமாக சுவையா? நிச்சயமாக மசாலான்றது சுவையும் ஆரோக்கியமும் சேர்ந்தது. ஆனால் இப்படி அதிகமான அளவு ப்ரிசர்வேட்டிவ் போடுற மசாலா ஆரோக்கியமானதா? மசாலா கெடவே கூடாதுன்னு எஸ்பி சோடியம் பென்சைட் ஒரு பக்கம் கொட்டுறாங்க, இன்னொரு பக்கம் மசாலா நம்ம கிட்ட தொடர்ந்து வாங்கணும், டேஸ்டா இருக்கணும், வாசனையா இருக்கணும்னு சொல்லிட்டு எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளூக்கமேட்டை இன்னொரு பக்கம் கொட்டுறாங்க. இப்ப நாம வாங்கி சாப்பிடுற நாம ஆரோக்கியத்தை மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல போய் பணத்தை கொட்டுறோம். அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிறதே அதிசயங்கள் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஜீரகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல தைமால் இருக்கு. அப்போ அது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, புளோட்டிங் இல்லாம பாத்துக்கும். கொத்தமல்லி விதை, தனியா இருக்கே, இதுல லினலூல் இருக்கு. இதுதான் நேச்சுரல் டீடாக்ஸ், பாடியை கூலண்டா வச்சுக்கும். இதே மாதிரி அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆளுங்க பார்த்து நமக்கு மசாலாவை கொடுத்துருக்காங்க. இந்த மசாலாக்களுக்கு எதற்கு ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ கேபி ரெசிபீஸில் நான்வெஜ் மசாலாஸ், வெஜ் மசாலா, இந்தியன் மசாலா, ஸ்பெஷல் மசாலா, சீசனிங் மசாலான்னு பல வகையான மசாலா வகுப்புகள் இருக்குது. எல்லாமே 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? டிஎம் பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டும் கற்றுக்குங்க, பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்குங்க.